ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த பெட்டல் ரெடி பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு நீட் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நம்ம 4 செயின் போடணும். ஸோ எடுத்துகிட்டு வந்து 4 செயின் போடுங்க. க்ரீன் தான் பேக் சைடில் இருக்கணும். ஸோ 4 செயின். ஸோ 4 செயின் போட்டுட்டு 2 ட்ரிபிள் க்ரோஷே டிசி. ஸோ 2 டைம்ஸ் yarn over பண்ணி இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி 1 2 3 அகெயின் வந்து இன்னொரு டிசி போடுங்க. 1 2 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4 செயின். 1 2 3 4. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு ஸோ திரும்பி வந்து 4 செயின். 1 2 3 4. 2 டிசி. 2 3. Again 1 more. 4 chain. 1 2 3 4. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ இதே மாதிரி நம்ம போட்டோம்னா நமக்கு டோட்டலாக 12 பெட்டல் வரணும். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஹைட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க த்ரெட்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த லீஃபை வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ நீங்கள் இதே பேட்டர்னை வந்து சன்ஃப்ளவருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ப்ரௌன் எடுத்துக்கோங்க, க்ரீன் இருக்கட்டும். இதுக்கு வந்து எல்லோ கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து வேறு ஒரு பேட்டர்னோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நான் பாதி பெட்டல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கா இதுக்குள்ளே. ஸோ இதில் நம்ம ஸ்டஃபிங்ஸ் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெட்டல் போட்டுடலாம். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்குது பெட்டலும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ 4 செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். அகெயின் வந்து 4 செயின் 2 3 4. Two, 3, 4. ஸோ பேலன்ஸ் 2 பெட்டல் இருக்கு. 1 2 3 4. ஸோ இதில் டோட்டலாக 12 பெட்டல்ஸ் வரணும். Again 4 chain. போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் ஒன்று போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லீஃப் பண்ணணும். ஸோ லீஃப்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 18 செயின் போட்டுக்கோங்க. ஸோ 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ 18 செயின் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்க செயினில் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ அப்படியே பேட்டர்னில் இருக்க மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் அண்ட் வந்து 1 சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச் ஒரு half double crochet, த்ரீ double crochet. அண்ட் வந்து ஒரு half double crochet, ஒரு சிங்கிள் crochet அண்ட் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் போங்க. இதுலேயே திரும்பி ஒரு சிங்கிள் crochet, ஒரு half double crochet, த்ரீ double crochet, again ஒரு half double crochet, ஒரு சிங்கிள் crochet, ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இந்த சைடில் என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் இந்த ஆப்போசிட் சைடில் நம்ம பண்ணணும். அகெயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், சாரி நோ ஸ்லிப் ஸ்டிச், ஒரு சிங்கிள் crochet, ஒரு half double crochet, ஒரு double crochet, அகெயின் மூணு double crochet, ஒரு half double crochet, ஒரு சிங்கிள் crochet, slip stitch, again ஒரு single crochet, ஒரு half double crochet, மூணு double crochet, again ஒரு half double crochet, ஒரு single crochet. ஸோ போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம இதை எண்ட் பண்ணுறோம். செயின் ஒன்று போட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ லீஃப் ரெடி ஆயிடுச்சு. எக்ஸஸ் த்ரெட்டை நம்ம வந்து ஹைட் பண்ணிடலாம். ஸோ எப்படி ஹைட் பண்ணோம்னா பின்னாடி நம்ம நீடில் இன்செர்ட் பண்ணி
கட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ ஃப்ளவரும் லீஃபும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹேங்கிங்க்காக செயின் நம்ம போடுறோம். ஸோ இதுக்கு நம்ம இந்த பேக் சைடில் இருக்கு இல்லையா, அங்கே நம்ம இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் செயின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ நான் இவ்வளோ தூரம் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் தூரம் விட்டு கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ இதுக்குள்ள இந்த செயினை வந்து கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் பக்கத்து ஸ்டிச்சில் இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி அதுலேயும் கொண்டு வந்துடுங்க. ஓகே. ஸோ லாஸ்ட்டாக நம்ம திரும்பி இதே இடத்துல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணிடுங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே. ஸோ பேலன்ஸ் இருக்க த்ரெட்டை நம்ம நாட் பண்ணி நீங்கள் ஹைட் பண்ணிவிடுங்க ப்ராப்பராக. Next 4 chain and slip stitch and then next stitch. ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து போடணும். போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ க்ரீனில் ஒன்று எல்லோவில் ஒன்று நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளவருக்கான பெட்டல் ரெடி பண்ணுறோம். இந்த எல்லோவும் க்ரீனும் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் நம்ம மாதிரி வச்சுட்டு ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி 4 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4. ஸோ 4 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம டிசி போடணும். ட்ரிபிள் க்ரோஷே 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. 2 டைம்ஸ் yarn over. ஸோ 2 லூப்ஸாக எடுக்கணும். 3 டைம்ஸ் அகெயின் 2 டைம்ஸ் yarn over பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 செயின்
4 செயின் போட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்ல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ திரும்பி நம்ம என்ன பண்ணோம்னா 4 செயின் 2 ட்ரிபிள் crochet in the next stitch, 2. Hello everyone, welcome to Yarn Wonders. பிஸ்னஸ் பிகினர் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது டெய்ஸி கீ செயின். ஸோ சிம்பிள் பேட்டர்ன் தான். ரோ 1, ரோ 2, ரோ 3, ரோ 4 இது வந்து பேஸ் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். எல்லோவில் ஒன்று ரெடி பண்ணுவோம், க்ரீனில் ஒன்று ரெடி பண்ணுவோம். ஆல்ரெடி நான் க்ரீனில் ஒன்று ஃபினிஷ் பண்ணல. எல்லோவில் நான் வந்து பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம மேஜிக் சர்க்கிள் போடணும். ரோ 1 மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு 6 சிங்கிள் crochet, 1 2 3 4 5 6. ஸோ ரோ 1 வந்து 6 சிங்கிள் crochet போட்டுட்டு இந்த ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டு ரோ 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ரோ 2 வந்து 2 சிங்கிள் crochet ஈச். செயின் 1 போடும்போது நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்ட பிளேஸ்லேயே நம்ம 2 சிங்கிள் crochet போடும். ஸோ ரிமைனிங் இருக்க ஸ்டிச்லேயும் நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து சிங்கிள் crochet போடணும். ஸோ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா 12 வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் 1 போட்டுட்டு தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணணும். தேர்ட் ரோ வந்து 1 சிங்கிள் crochet அண்ட் இன்க்ரீஸ். ஸோ 1 சிங்கிள் crochet போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஒன் சிங்கிள் crochet இன்க்ரீஸ். ரிமைனிங் இருக்க ஸ்டிச்சில் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணணும். போட்டுட்டு காட்டுறேன். ஸோ ரோ 3 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 4 ஸ்டார்ட் பண்ணலாம். ரோ 3யோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா 18 வரணும். ஸோ இப்போ ரோ 4 ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் 1 போட்டாச்சு. 2 சிங்கிள் crochet இன்க்ரீஸ். ஸோ 1 சிங்கிள் crochet 1 சிங்கிள் crochet அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இதேமாதிரி இந்த ரோ எண்டு வரை நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். ரோ 4 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா 24. லாஸ்ட்டாக நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் 1 போட்டு கட் பண்ணிடலாம்.